வணக்கம். நியூஸ் டேவின் வைகறை செய்திகளை வழங்குவதற்காக நான் மஞ்சுளா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திரு ஓணம் திருநாளை வசந்த கால விழாவாக உவகையுடன் கொண்டாடி மகிழும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனதார வாழ்த்து. அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த திருநாளாம் மிலாதுன் நபியை உலகெங்கும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்து தெரிவித்த பொதுச் செயலாளர், அமைதி தழைக்கவும் சமாதானம் ஓங்கவும் சகோதரத்துவம் வளரவும் உழைப்போம் என பொதுச் செயலாளர் வாழ்த்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக ஆட்சி வந்தவுடன் வைகை அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படுவதுடன் வைகை அணையில் நீர் நிரப்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு வைகை அணை பல ஆண்டுகளா தூர்வாராமல் இருக்குது. அதை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்றப்படும். அதில் ஒரு பகுதி இந்த வைகை அணையை நிரப்பணும். அப்படி வைகை அணை நிரம்பி அணை நிரம்பினா தான் இந்த 58ஆம் கால்வாயில தண்ணி கிடைக்கும். அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மூக்கையா தேவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் உறுதி. கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலை அமைத்து கொடுத்து மூக்கையா தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை மூக்கையா தேவருக்கு 100ஆண்டு விழா எடுக்கப்படும் அதிமுக அரசு. மதுரையை தொடர்ந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு சென்ற புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சியில் அரசியல் தலையீட்டால் காவல்துறையால் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. போதைப் பொருளை தடுப்பதாக கூறி திமுக ஆட்சியில் 2.0, 3.0 என போட்டுவிட்டு சென்ற டிஜிபி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த காவல்துறையால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த போதைப் பொருளை தடுக்கிறன்னு 2.0, 3.0, 4.0 போட்டுட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். கடைசி வரைக்கும் போட்டதான் மிச்சம். குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாகவும், முல்லை பெரியாறு பிரச்சினையை தீர்ப்பதற்காக இல்லை எனவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குடும்பத்திற்கு, திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நிச்சயமாக உறுதியாக முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சித் தமிழர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சித் தமிழருக்கு ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்து திமுகவினருக்கு மட்டுமே டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிக் கொண்டு ஊழல் செய்யும் கட்சி திமுக. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. இந்த உள்ளூர்ல இருக்கிற காளை வளர்த்தவர்களுக்கெல்லாம் அதுல இடமில்லை. திமுக கட்சிக்காரருக்கு யார் வேணுமோ அவருக்கு டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுலயே ஊழல் செய்கிற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி வந்த பிறகு இங்க இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கு என்னென்ன தீர்வு வேணுமோ உங்களுடைய விருப்பப்படி செயல்படுத்தப்படும் ஜல்லிக்கட்டு. மனை இல்லாதவர்களுக்கு அரசே மனையை வாங்கி கான்கிரீட் வீடுகளை கட்டிக் கொடுக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவின் கனவை அதிமுக அரசு நனவாக்கும். வாடிப்பட்டி எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு நம்முடைய விவசாயி ஏழை தொழிலாளி, அந்த தொழிலாளிகளுக்கு வீட்டு மனை இல்லாம இருக்கும், இல்லது பல பேருக்கு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள வீடுகளை கட்டி கொடுக்கப்படும். இந்த ஏழைகளுக்காக இந்த ஏழை மக்களும் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு அம்மாவுடைய கனவு. மத்திய அரசு விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைய தினம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி என்று திட்டம் கொண்டு வந்த ஸ்டாலின் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என்றார். செய்தாரா? எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா அங்க ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கிறாரு. செஞ்சாரா? அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 54 அடி உயர கொடிக்கம்பத்தில் ரிமோட் மூலம் கழக கொடியை ஏற்றினார் அதிமுக பொதுச் செயலாளர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் முன்னிலையிலும் வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் கே.எஸ். அசோக்குமார் சேன ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்பு. பிரசவத்திற்கு 4 நாட்களே இருந்த நிலையில் அதிமுக மீதான விசுவாசத்தின் காரணமாக திண்டுக்கல்லிலிருந்து சென்னை வந்து தலைமை கழகத்தில் எழுச்சி உரையாற்றிய இளம் கழக பேச்சாளர் காயத்ரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தில் ஈடுபட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தொலைபேசி மூலம் சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஐயா, காயத்ரி மகாதேவினி வாழ்த்துக்கள்.
நம்மளுடைய இறைவனுடைய அருள லட்சுமியே பிறந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய தாய் சேயும் வீடு திருமனுடைய வாழ்த்துக்கள். பெருசாகி நோயொடிலாம் பல்லாண்டு பல்லாண்டு வளர்ந்து எல்லா வளங்களும் பெற்று உங்களையும் ஆசீர்வாதத்தினால உடல்நலம் சரியாகி நம்மளுடைய கட்சிக்காக உண்மையாக உழைப்பதற்கு காத்துட்டு இருக்கேங்க. ரைட் ரைட், நல்லா நல்லா. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் நடைபெற்ற புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தை சீர்குலைக்க விடிய அரசின் ஏவல்துறை திட்டமிட்டு அத்துமீறல். அதிமுக தொண்டர்கள் வரும் வாகனங்களை நகருக்குள் அனுமதிக்க மறுத்து பல கிலோமீட்டர் முன்பாகவே தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல்துறைக்கு கடும் கண்டனம். ஜனவரி 9 முன் இலங்கை நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு குடியேறி அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோருக்கு அதிமுக சார்பிலும் தமிழக மக்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் சார்பிலும் கழக பொதுச் செயலாளர் நன்றி. மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் செப்டம்பர் 9 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. ஜிஎஸ்டியில் திருத்தம் கொண்டு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு நன்றி என அறிக்கை. அத்தியாவசிய பொருட்கள், சுகாதாரம், வேளாண் மற்றும் காப்பீடு ஆகியவற்றில் 5 மற்றும் 18% என 2 அடுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டது முன்னேற்றத்தை உறுதி செய்யும். புதிய வரி விகிதம் நுகர்வோர் நம்பிக்கையை ஆதரிக்கும் என்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதியில் வரும் 13 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக வரையப்பட்ட சுவர் விளம்பரங்களை ஏவல்துறை அழித்து அராஜகம். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் வைத்துள்ள பேனர்களை கண்டுகொள்ளாத ஏவல்துறை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பிரதான எதிர்க்கட்சித் தலைவரை வரவேற்று வரையப்பட்ட விளம்பரங்களை அழித்து அடாவடியில் ஈடுபட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம். மும்பையிலிருந்து கோவைக்கு ரயில் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்த 6 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து போதை மாத்திரைகள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யும் அளவிற்கு தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அரசு பேருந்தில் பயணித்த பெண்களிடம் 4 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாயை கொள்ளையடித்த திருடர்கள். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை பேருந்து நிலையத்தில் பயணிகள் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராவை பொருத்தாததாலும் ரோந்து செல்லாததாலும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியை வழிமறித்து பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் மீது பாய்ந்தது போக்சோ. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு ரயில் மூலம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை மீதும் துளியும் பயம் இல்லாததால் தினம்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியை சேர்ந்த மூதாட்டியிடம் 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் ஏற்கனவே 5 பேர் கைதான நிலையில் ஜார்க்கண்டை சேர்ந்த மேலும் ஒரு இளைஞர் பிடிபட்டார்.
வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு சிபிஐ அதிகாரிகள் போல் அறிமுகமாகிய நபர்கள் மூதாட்டியிடம் ஆதார் கார்டை பெற்று மனித கடத்தல் வழக்கில் 2 கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் அதில் சிக்காமல் இருக்க 50 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு புதிய பணியாளர்களை நியமிக்காமல் பணிச்சுமையை அதிகரித்த ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறையினர் 48 மணி நேரம் வேலைநிறுத்த போராட்டம். காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் ஏற்கனவே பணிச்சுமையில் உள்ள வருவாய்த்துறையினரை தனது வெற்றி விளம்பரத்திற்காக விடியா திமுக அரசு பயன்படுத்தி வருவதால் சான்றிதழ்கள் பெறுவதில் தாமதம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணி நேரத்தில் பெண் ஆய்வாளர், ஆண் உதவி ஆய்வாளர் திரைப்பட பாடல் கச்சேரியை அரங்கேற்றிய வீடியோ வெளியானது. குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பே இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு காவல் நிலையத்தை கேலிக்கூத்தாக்கும் கொடுமைக்கு போட்டோஷூட் முதல்வர் எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. மூத்த குடிமக்களிடம் திருடப்பட்ட பொருட்களை காவல்துறை மீட்டுத் தர தவறினால் அவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் வருகிற 9ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நெல்லி ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை பாதுகாப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். இந்த வருடம் நெல் கொண்டு வந்துச்சு சற்று 20 நாள் ஆயிடுச்சுங்க. 20 நாள்ல 4-5 முறை மழை நனைஞ்சு விவசாயி தினந்தோறும் அதை களைச்சி சேர்த்து முளைச்சு வேற போயிடுங்க. அதனால அரசாங்கம் உடனடியாக அதை கவனத்துக்கு கொண்டு இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உடனடியாக திறந்து. தூத்துக்குடியில் பண்டுக்கரை சாலையோரம் கழிவுநீர் கால்வாயில் அடையாளம் தெரியாத பெண் உயிரிழந்த நிலையில் மீட்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன்.
தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட 166 கிலோ புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் அண்டை மாநிலங்களில் இருந்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் கடத்துவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வலசக்காடில் விவசாயிகளுக்கு சொந்தமான 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒயர்கள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சி அலுவலர்களை திமுக நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அவதூறாக பேசியதற்கு கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். அராஜக திமுக கவுன்சிலர்கள் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் ஆவேச முழக்கம். மதுரை திலகர் திடல் காவல் நிலையம் கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றமாக சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வந்துள்ளதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம். காவல்துறை ஆய்வாளர் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றத்தை நடத்தி வருகிறாரா என மதுரை மாநகர துணை காவல் ஆணையர் விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா மற்றும் வெளியூர்களுக்கு செல்ல மலையாள மக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் திரண்டதால் திடீர் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் பேருந்துகளை இயக்காததால் பேருந்துகளை தேடி அலைந்த பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் பரிதவிப்பு. பராமரிப்பிற்கு ஒதுக்கப்படும் நிதியை எல்லாம் ஸ்வாகா செய்யும் விடியா ஸ்டாலின் அரசால் சொகுசு பேருந்துகள் கூட தகரடப்பா பேருந்துகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் சத்தரையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டிலுக்கு 160 ரூபாய் கேட்டு டாஸ்மாக் ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவால் அதிர்ச்சி. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் அராஜகம் தொடரும் நிலையில் மேலும் 10 ரூபாயை பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிப்பதுதான் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி. கோட்டர் எவ்வளோ? கவர்மெண்ட் ஆர்டர் தான்ப்பா. கோட்டர் எவ்வளோப்பா நான் கேட்டேன். எவ்வளோ? ஒரு 140 ரூபா சருக்கு எவ்வளோ? பிராந்தி ஒன்று கூட 140 இது பிராந்தி எவ்வளோ? பிராந்தி எவ்வளோ? 140. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை செயலக வளாகத்தை மதுபான பாராக மாற்றியதால் அரசு பெண் பணியாளர்கள் அச்சம். நாமக்கல் கவிஞர் மாளிகை அருகில் உள்ள பகுதியில் வைக்கப்பட்ட வாகனங்கள் உள்ளிட்ட கழிவுகள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு வாகன ஓட்டுநர்கள் விடியா திமுக ஆட்சி அமைச்சர்களின் உதவியாளர்கள் இரவு நேரங்களில் மது அருந்துவதாக அரசு பணியாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 15,000 பேராசிரியர் பணியிடங்களில் 10,300 பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் அவலம். மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் 11 மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் நிலையில் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை விட குறைவு என வேதனை தெரிவிக்கும் தற்காலிக பேராசிரியர்கள் கடந்த 2022இல் 4,000 பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. தெருநாய்களை பாதுகாக்க தனி காப்பகங்கள் அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து அதை நம் நாட்டில் பின்பற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் பகுதியில் அரசு பேருந்து டயர் பஞ்சராகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. திறனற்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்தை நம்பி எங்கும் பயணம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மணக்காட்டில் தெருநாய் கடித்து கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்படுத்தாமல் விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம்.